நீ கத்துறான் கத்து. இப்போ எங்க காலத்துல வாத்தியாரு அடி அடின்னு அடிப்பார். அது நான்லாம் வணக்கம் போட்டே அடி வாங்கியிருக்கேன். எப்ப அந்த லைட்டு கொஞ்சம் வேணாமியா வேணாமியா, எனக்கு இனிமேல் லைட் போட்டு என்னையே ஆக போகுது. என்ன லைட் போட்டாலும் மூஞ்சி இப்படித்தான் இருக்கும். அது கண்ணில் விழுகுது. சினிமாலே நடிக்கும்போது தலைக்கு மேலே ஒரு லைட் போட்டுருவாங்க. அது 1 கிலோவாட் லைட்டு. ஏற்கனவே அங்கே இருக்கிறதெல்லாம் பொசுங்கி போச்சு. இதை வேற தலைக்கு மேலே போட்டு அப்படியே இது பண்ணி நீங்கள் சிரிக்கன்னு வேற சொல்லுவாங்க. லைட் எப்போ விழுமோன்னு நம்ம நொந்து கிடக்கும். இதில் சிரிக்கிறது எங்க? இப்போ எங்கள் காலத்தில் ஆசிரியர்கள் அடிக்கிற ஒரு உரிமை இருந்தது. எங்கள் அப்பாவே சொல்லிடுவார், தலையை விட்டுட்டு எங்கே வேணாலும் அடிங்கன்னு. இப்போ எந்த தகப்பனாவது அப்படி சொல்லுவாரா? வகுப்பில் நாங்களாம் பெஞ்சில் தாளம் போட்டோம்னு அடி வாங்கியிருக்கோம். பெரம்ப வச்சு அடிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த ஆசிரியர்களை எண்ணி பார்க்கும் போது அவர்கள் நாங்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அடித்தார்கள். ஒழுக்கம் என்பது முக்கியம். அன்றைக்கு அவங்களுக்கு என் மேல என்ன வாக்கியா தகராறா? வாத்தியாருக்கு எனக்கு என்ன வாக்கியா தகராறா? ஒன்றும் கிடையாது. நான் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அடித்தாங்க. இப்போ ஆசிரியர்களால் அதை செய்ய முடியாது. அப்பா அம்மா செய்கிறதே இல்லை. இப்போ இந்த பிள்ளைகள் ஒழுக்கத்தோடு வளர வேண்டும். ஒன்று, அது ரங்கநாத பெருமானின் ஆசிகளில் இருக்கிறது. அவர் தான் நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கணும். ரெண்டாவது, நீங்கள் எந்த பள்ளியில் சேர்த்திருக்கிறீர்களோ அந்த பள்ளியின் டிசிப்ளினில் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது. இங்கே இவங்க ரொம்ப நல்லா சொன்னாங்க, பள்ளியில் ஒழுக்கம் முக்கியம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று திருவள்ளுவர் சொன்னார். மதிப்பெண்களை விட மதிப்பு முக்கியமானது. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறது முக்கியம்தான். ஆனால் அதையும் விட முக்கியமானது ஒழுக்கமான பிள்ளைகளாக இருப்பது. அதை நீங்கள் தயவு செய்து சொல்லிக் கொடுங்க. ரெண்டாவது, இங்கே நிறைய பெற்றோர் இருக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளோட நெருக்கடி உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே இருக்கிற பிள்ளைகளோட நெருக்கடியும் எனக்கு தெரியும். காலையிலிருந்து மேக்கப் போட்டு ஒரு கோஷ்டி அங்கே உட்காந்துருக்கு. அதுக்கெல்லாம் மத்தியானம் வந்திருக்குமா இங்கே ஸ்கூலுக்கு? 3 மணிக்கு வீட்டிலேருந்து கொண்டாந்து அவங்க அம்மா விட்டுருக்கோம். நல்லா ஆடணும். ஆடுவியா? அம்மா அங்கே கூட்டத்துலேருந்து பார்ப்பனா. சில பயல்களை ஆட விட்டு அழுதுட்டு இருப்பாங்க இங்கே நின்று. பெரும்பாலும் அழுகிறவன் பூரா ஆம்பளை பையலாக தான் இருப்பான். பொம்பளை பிள்ளை பூரா சூப்பராக ஆடும். ஆடிட்டு அவனை ஒரு மிதிக்க ஆடுறா அப்படின்னு அவன் அப்போவே அழ ஆரம்பிச்சிடுறா. இதுகளுக்கெல்லாம் மேக்கப் போட்டு தலையில் விதவிதமான ட்ரெஸ் போட்டு உடம்பெல்லாம் கலரை ஒட்டி வச்சு பார்த்தீங்கள. இந்த மேக்கப் போட்டுட்டு சும்மா இருக்கிறது பெரிய கொடுமை. அப்போ தான் இங்கே அரிக்கும், மூக்கு அரிக்கும். எங்களுக்கு அந்த அனுபவம் உண்டு. இந்த சினிமாவில் மேக்கப் போட்டு விட்டுருவாங்க. போட்ட பிறகு தான் முகத்தில் இப்படி ஏதாவது செய்யணும் போல் இருக்கும். அப்போ திரும்ப கூப்பிட்டு அந்த என்னமோ கோடு மாதிரி இருக்குது சார், சொரிஞ்சு விட்டீங்களான்னு அவன் கேட்பான். ஆமையா, இது என்னையா இது பெரிய ஏங்க ஐயா நல்லா தானே இருந்துச்சு, மாற்றாதீங்க. வாய்ஸ் எக்கோ வருது. அதனால் அந்த பிள்ளைகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. நான் ரொம்ப நேரம் பேசினேன்னா அவங்க அங்கேருந்து முறைப்பாங்க. எங்கள் எதிரி அங்கே நிற்கிறான்னு அதுக்கு தோணும். அப்புறம் இவன் ஆடி முடித்த உடனேயே அவங்கள அள்ளிட்டு போகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. சைடில் கூடி தாய்மார்கள் அப்படியே கொண்டு போய் வீட்டில் சுற்றி போடணும். அது ஒன்று இருக்குல்ல, என் பிள்ளை எப்படி ஆடிச்சு அப்படின்னு சுற்றி போடணும். இதுக்கு கேமரா ஃபோனில் படம் எடுக்கிறதுக்கு சில பெற்றோர்கள் இருப்பாங்க. அப்பா ரெடியாக இருப்பார். கேமராவில் இந்த ஃபோன்லேயே கேமரா வந்திருக்கே, அது வந்தது பெரிய தொந்தரவு. அது போகிற வரவெல்லாம் படம் எடுக்கிறான், செல்ஃபி எடுக்கிறான். இல்லை நம்ம பிள்ளை டான்ஸ் ஆடும்போது எடுக்கணும்னு கிட்ட வருவோம், அது அந்நேரம் பின்னாடி போயிடும். நம்ம எடுத்த ஃபோட்டோவில் வேற பிள்ளை வரும். அதை வீட்டில் போய் காட்டினா அந்த அம்மா சொல்லும், நம்ம பிள்ளை எது அடுத்த பிள்ளை எதுன்னே தெரியல உனக்கெல்லாம். இது வசம் வேற விழும். இவ்வளவு வேடிக்கை இன்னும் கொஞ்ச நேரம் நடக்கும். ஒரு பள்ளியை நிர்வகிப்பது என்பது இன்றைக்கு ரொம்ப சிரமம். நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், நிறைய நெருக்கடிகள். மாணவர்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிகிறது. தொலைக்காட்சியில் அவன் பார்க்குற விஷயங்கள் எல்லாம் நல்லதுன்னு நம்ம சொல்ல முடியலை. திரைப்படங்களில் அவனுக்கு இருக்கிற கதாநாயகர்கள் எல்லாம் நல்லவங்களாக காட்டப்படலை. அவன் கையில் இருக்கிற மொபைல்
பக்கத்தில் அப்பா அம்மா இருந்தால் கூட வேறு யாருடனோ தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பை தருகிறது. நான் சொல்றது உங்களுக்கு எந்த அளவு நீங்க வாங்கிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல அதை சொல்லவும் முடியாது. வேறு எவருடனோ, இப்போ முன்னாடி காலத்துல என்னை தேடி என் நண்பன் வந்தால் எங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், யாரா அவன், எங்க அப்பா எத்தனையோ நாள் என்னை திட்டி இருக்கிறாரு, யாரா அவன், எவனோ ஒருத்தன் வந்து நிக்கிறான் வாசல்ல, என் ஃப்ரெண்டுப்பா, அதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் வச்சுக்க, இங்கெல்லாம் எவனும் வரக்கூடாது. அவருக்கு அப்படி ஒரு சிந்தனை, விரட்டி விட்டுருவார். இப்போ இன்னைக்கு என் பையன் என் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு ஃபேஸ்புக்கில் 1300 ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்கான். அதில் யார் எவன், வாட்ஸ்அப்பில் படம் எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. வாட்ஸ்அப்புன்னு ஒன்று வந்த பிறகு இந்த பயலுக என்னென்ன படம் வச்சிருக்கானே தெரியல, அனுப்புகிறான், அவன் பாட்டுக்கு அனுப்புகிறான், அனுப்பிட்டு அவனா சிரிச்சுக்கிறான். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அந்த சின்ன பயலுக மொபைல் வச்சுருக்கும் போது யாராவது ஒருத்தர் புது மொபைல் கொண்டு வந்தால் உடனே ஓடி போய் எடுத்துடுறாங்க. இப்போ நாங்கள் அந்த காலத்தில் யாராவது கொண்டாந்து சைக்கிள் நிறுத்தினா எடுத்துகிட்டு சைக்கிள் சுற்ற போவோம், எப்படியும் கீழே விழுந்து முட்டியில் அடி வாங்கிட்டு வருவோம். இவங்க இப்போ மொபைலை எடுத்து உடனே என்னென்னவோ பண்ணுறாங்க, பண்ணிட்டு அவனா சிரிச்சுக்கிறான். எதுக்குடா சிரிக்கிறேன்னு கேட்டோம்னா ஒன்றும் இல்லைன்றான். நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பக்கத்தில் இருந்துக்கிட்டு அவன் முடிவெடுக்கிறான். நீங்கள் இந்த இந்த இளைஞர்களை இந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு எங்கேயாவது ஹோட்டலுக்கு போயிருக்கீங்களா? போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஹோட்டலுக்கு போன உடனே என்ன சாப்பிடணும்னு முடிவு எடுக்கிறது நீங்களா உங்கள் பிள்ளையா? நம்ம போய் டேய் அப்படின்னோம்னா, உங்களுக்கு 2 இட்லி நான் சொல்லிடுறேன், நீங்கள் அதை விடுங்க, கூட ப்ளீஸ் மெனு கார்டு ப்ளீஸ். அந்நேரம் இங்கிலீஷு ஸ்பஷ்டமாக பேசுவாங்க. அவர் கூட வந்து இப்படி நிற்பார், ஓ இது திஸ் 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 அப்படின்வான். அவன் டிக் அடிக்கிறத பார்க்கும்போது நமக்கு அடிவயிறு கலங்கும். எல்லாம் 350 ரூபா 450 ரூபான்னு போட்டிருக்கோம். இவ்வளவு காசுக்கு நம்ம வீட்டில் வாங்கி சாப்பிடலாமேன்னு தோணும். அதெல்லாம் அவன் கவலையே பட மாட்டான். டிக் டிக் டிக்காக அடிச்சுட்டு அப்படி ஜாலியாக உட்காந்துருப்பான். நம்ம வீட்டம்மாவை அந்நேரம் கவனிங்க, அந்த அம்மா சொல்லும், எனக்கு ஒன்றுமே வேண்டாம். ஏம்மாண்ணா, அவங்க மிச்சம் வைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன்னு. அதில் 2 லாபம் இருக்குது, ஒன்று வேஸ்ட் ஆகாது, இன்னொன்று செலவாகாது. ஓ என்ன சாப்பிடணும் அப்படின்றத அவன் முடிவெடுக்கிறான், என்ன உடை போடணும்ன்றத அவன் தான் முடிவெடுக்கிறான். அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ இந்த பிள்ளைகள் போடுற ட்ரெஸ் இருக்கே, இப்போ இவர் சொன்னார் சேர்மன், அவங்க உடை மட்டும் இல்லை, அவர் என்ன உடை போடணும்னே அவங்க தான் முடிவெடுக்கிறாங்க. அப்போ இந்த பிள்ளைகள் தங்களுக்கென்று ப்ரிஃபரன்ஸ் வச்சிருக்கிறாங்க. என்ன படிக்கணும்ன்றதை அவனே முடிவெடுக்கிறான், எப்போ படிக்கணும்ன்றதும் அவன் தான் முடிவெடுக்கிறான். என் பையன்கிட்ட பேசி தோத்து போன விஷயங்கள் அதுவும் ஒன்று. ஏன்டா படிக்கலையான்னு கேட்டால் அப்படியே சிரிப்பான். படிப்போம், எப்படா படிப்பேன்னா மூடு வரும்போது படிப்பேன்னா. எப்படா மூடு வரும்னா எப்போ படிக்கணும்னு தோணுதோ அப்போ மூடு வரும்ன்றான். இங்கே நிறைய பேருக்கு அப்போ தான் மூடு வரும் போல. அது மட்டும் இல்லை, 4 தடவை படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா புத்தகத்தை தொடவே மாட்டேங்கிறான். அவர் சொல்லிட்டாருல, நான் தொட மாட்டேன். அவர் என்ன சொல்றது, அவரை மார்க் வாங்குறாரு, ஃபீஸ் கட்டுறதோடு அவர் வேலை முடிஞ்சது, படிக்கிறது ஐயா வேலை. பொம்பளை பிள்ளைங்களே அப்படி பேசுதுன்றாங்க. எனக்கு தெரியாது, ஏன்னா எங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இல்லை. அவங்க அம்மா ஏதாவது வந்து சொன்னா, மம்மி உனக்கு என்ன தெரியும், ஐ எம் இன் த 9th ஸ்டாண்டர்ட், ஏதோ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க, ஐ எம் இன் த 9th ஸ்டாண்டர்ட், என்னமோ சொல்லுதுங்க. ஒரு விஷயம் அந்த பிள்ளைகளுக்கு நினைவூட்டல் செய்யணும். உங்கள் எல்லார்ட்டையும் இன்னொரு 10 நிமிஷமா 5 நிமிஷமா நான் பேசலான்னு நினைக்கிறேன். நான் 6 வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். உங்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு விஷயத்தை நினைவூட்டல் செய்யணும். குடும்பம் என்கிற அமைப்பில் நிறைய நெருக்கடிகள் இருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைக்கிற அப்பாவினுடைய வலிகள் பல பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை. அதை நாம் சொல்றதில்லை. ஒரு காலத்தில் எல்லாம் கூடி உக்காந்து பேசினாங்க. ஒரு வீடுன்னு இருந்தால் கூடி உட்காந்து பேசுவாங்க. இப்போ கூடி உட்காந்து பேசுறது இல்லை. அதது வேலையை பார்க்கறது, அல்லது சாயந்தரம் வந்தால் சரவண மீனாட்சியில் உட்காந்துருது. கல்யாணம் முதல் காதல் வரை வம்சம் அப்படியே போயிடுது.
கூடி உட்கார்ந்து பேச பழகுங்கள். கொஞ்ச நேரமாவது உங்கள் பிள்ளைகளுக்கு நேரம் ஒதுக்குங்கள். ஒரு நாளைக்கு பெற்றோருக்கு வேண்டுகோள் இது. என் வேலை முக்கியம்னு எல்லாரும் இருந்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைகளோட எதிர்காலம் வெறுமன ஆசிரியர்களின் முயற்சியில் மட்டும் இருக்காது. உங்களுடைய ஒத்துழைப்பும் பங்களிப்பும் வேண்டும். வீட்டுக்குள்ள கொஞ்ச நேரமாவது தொலைக்காட்சி பார்க்காமல், மொபைலோடு யார் கூடயே பேசாம பிள்ளைகளோடு பேசுவதற்கு தயவு செய்து பெற்றோர்கள் நேரம் ஒதுக்குங்கள். இது எவ்வளவு தூரம் செய்ய முடியும்னா நீங்க நினைச்ச செய்யலாம். அதே மாதிரி மேல் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் இருந்தால் கல்வி சூழலை உருவாக்குங்கள். இந்த வகுப்பறையில் ஒரு சூழல் இருக்கு. வீட்டில் பெரும்பாலும் நமக்கு பூஜை அறை இருக்கு, படுக்கை அறை இருக்கு, டிராயிங் ரூம் இருக்கு, சமையலறை இருக்கு, எல்லாமே டைனிங் ரூம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் படிப்பதற்கென்று ஒரு அறை இருக்கிறதான்னு யோசிங்க. பெரும்பாலான வீடுகளில் அது இல்லை. அப்போ படிக்கிறதுக்கு சூழலையாவது உருவாக்கி கொடுங்க. எல்லா வீட்லையும் பெரிய வீடு இருக்காது, வசதி இருக்காது. நம்ம இருக்கிற இடத்துல கல்வி சூழலை எப்படி உருவாக்கணும்னா, படிக்கிற மாணவர்கள் இருக்கிற வீட்டில் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் வேறு எந்த சந்தடியும் இல்லாமல் படிப்பதற்காக அமைதிப்படுத்தி தாருங்கள். முக்கியமாக டிவியை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உங்கள் பிள்ளைகள் படிக்கும்போது நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பாருங்கள். உங்களுக்கு வாசிக்கிற ஆர்வம் இருந்தால் ஏதாவது புத்தகமோ வார இதழோ நாளிதழோ எடுத்து வாசிங்க. நீங்கள் படிச்சிங்கன்னா அல்லது படிக்காமல் சும்மா இருந்து அவன் படிக்கிறத பார்த்தீங்கன்னா அவன் கட்டாயம் படிப்பான். அந்த ரூமில் போய் படி, அம்மா இங்கே டிவி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் அந்த ரூமில் இருந்து இதை தான் பார்ப்பான். அவன் கவனம் இங்கே தான் இருக்கும். இது தயவாக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அப்புறம் உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய பரிசு கொடுக்குறீங்க. அவன் பிறந்த நாளைக்கு மற்ற எல்லாத்துக்கும். எனக்கு என்னவோ பிறந்த நாளைக்கு பெற்றோர் தருகிற பெரிய பரிசு காஸ்ட்லியானதாக இருக்கிறதை விட நல்ல நல்ல புத்தகங்களை பெற்றோர் பரிசாக தரலாம் என்று தோன்றும். நல்ல புத்தகங்கள் வாங்கி கொடுங்க. ஒவ்வொரு பிள்ளையும் பிறந்த உடனேயே படம் எடுத்து அப்படியே வீட்டில் வச்சிடறாங்க. அதுவும் இந்த கேமரா மொபைல் வந்த பிறகு வச்சிடறாங்க. 1 வயசில் நீ இப்படி இருந்த, 2 வயசில் இப்படி இருந்தேன்னு. 1 வயசில் இருந்தே அந்த பிள்ளையின் பேரில் நல்ல நல்ல புத்தகங்கள், சத்திய சோதனையிலிருந்து பகவத்கீதையிலிருந்து அதனுடைய உரை நிறைய இருக்குது. பாரதியார் கவிதைகள்லேருந்து வரிசையாக திருக்குறள் நல்ல உரை நூல்லேருந்து பெரிய பெரிய அறிஞர்களின் வாழ்க்கை வரலாறுகள் இருக்குது. கொடுங்க அந்த பிள்ளைகளுக்கு. அவன் 20 வயசு ஆகும்போது ஆண்டுக்கு ஒரு புத்தகம் கொடுத்தால் அவனது பெயரில் இது முதலாம் பிறந்த நாள் அன்று பெற்றோரின் அன்பு பரிசுன்னு எழுதி அதில் வைங்க. 20 புத்தகம் அவன் கையில் இருக்கும். 20 ஞானிகள் அவனோடு வாழ்வார்கள், வழிகாட்டுவார்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது நீங்க 20 பவுனை நீங்க கொடுக்கலாம், ஆனால் அவன் இதயத்திலே ஒரு திடத்தையும் வைராக்கியத்தையும் இந்த ஞானிகளின் வார்த்தைகள் தரும். அது தயவாக உங்க வீட்டில் சின்னதா ஒரு போர்ஷன் போதும் புத்தகங்கள் வைப்பதற்கு. இது செஞ்சு பாருங்க. படிக்கிற வழக்கம் இருக்கிறதே, வாசிக்கிற வழக்கம், அது ரொம்ப முக்கியமானது. நம்ம வீட்டில் ரொம்ப ஏழ்மை இருந்தது, வறுமை இருந்தது, அதையும் தாண்டி வளர வேண்டும் என்றால் அந்த பிள்ளைகளோடு தினம் பேசுங்க. கூகுள் நிறுவனத்தினுடைய தலைவராக சென்னையைச் சேர்ந்த சுந்தர் பிச்சை இப்போ இருக்கிறார். அவருக்கு 310 கோடிக்கு மேலே சம்பளம். 310 கோடி நம்ம ஜென்மத்துக்கு வாங்க முடியாது. அவர் இதே மாதிரி ஒரு மெட்ரிக் பள்ளியில் வனவாணி ஸ்கூல்னு சென்னையில் இருக்கு, அங்கே படித்தவர் தான். அவங்க அப்பா வரைய வசதியானவர் இல்லை, ஒரு சாதாரண என்ஜினியர், பொறியாளர். அந்த காலத்தில் அவங்க வீட்டில் ஒரு ஸ்கூட்டர் இருந்தது. அந்த ஸ்கூட்டரில் அப்பா அம்மா 2 பிள்ளைங்க தொத்திக்கிட்டு போவாங்களாம். டிவி கூட இல்லையா. அவருடைய பேட்டிகளை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அந்த பிள்ளை தான் இன்றைக்கு உலகில் மிக அதிக சம்பளம் வாங்குகிற ஒரு தமிழனாக, இந்தியனாக வந்திருக்கிறார் என்றால் இந்த பிள்ளைகளுக்கும் அது வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பை உருவாக்குகிற ஆற்றலும் அறிவும் இவர்களிடம் இருக்கிறது. வழிநடத்துவதற்கு தான் ஆட்கள் தேவை. ஆசிரியர்கள் நிச்சயம் வழி நடத்துவார்கள். ஒவ்வொருத்தரும் உயிரை கருக்கி பாட சொல்லி கொடுக்குறாங்க. உங்க எல்லாருக்கும் பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். ஒரே ஒரு பிள்ளை நம்ம வீட்டில் இருக்குது அல்லது 2 பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளைக்கு கொஞ்ச நேரம் பாடம் சொல்லி கொடுக்குறது எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு பிள்ளை 2 பிள்ளைக்கு அவன் ஏதாவது தெரியலைன்னு நம்மகிட்ட வந்தான்னா நமக்கு சண்டாளமாக கோவம் வருது. ஏன் பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டியதானே,
எதுக்கு என்னைய போட்டு உயிரை எடுக்கிற? அப்படி தானே பேசுகிறோம். பெரும்பாலான பெற்றோர் அவங்களுக்கு படிப்பறிவு நிறைய இருந்தால் கூட பிள்ளைய டியூஷனுக்கு அனுப்பிடுறாங்க. ஏன்? பக்கத்தில் வச்சு சொல்லி கொடுக்குற பொறுமை இல்லை. அதான் உண்மை. அதுவும் என்கிட்ட இருந்தால் அவன் படிக்க மாட்டான்ற எண்ணம். ஆனால் 40, 50 எங்கிருந்தோ வருகிற பிள்ளைகளை உட்கார வச்சு சொல்லி கொடுக்கறது எவ்வளவு சிரமமானது. ஆசிரியர்கள் அதை தொடர்ந்து செய்கிறார்கள். இந்த ஆசிரியர்களுக்கு தயவு செய்து மரியாதை கொடுங்கள். உங்க பிள்ளைகள் ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்கும்படியாக வளர்த்து பாருங்கள். இப்போ நாங்கெல்லாம் மேடையில் பேசுகிறோம். நிறைய பேருக்கு அது ஈஸியாக தெரியும், ஜாலியாக பேசலாம் போலன்னு தெரியும். அது அவ்வளவு எளிமையானது அல்ல. அடி வயிற்றிலிருந்து கத்தணும், அப்போ தான் பேச்சு வரும். அது மட்டும் இல்லை, நான் பேசும்போது இந்த லைட்டு வேணாம், அது சரி வேண்டாம், நீங்கள் யாரும் பேசாதீங்க, இவ்வளவு சொல்லி தானே நான் பேசுகிறேன். இப்போ நீங்கள் ஒரு 4 பேர் எந்திரிச்சு வாழ்கன்னு கத்துனீங்கன்னா நான் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுவேன். இந்த ஏரியாவில் கத்திட்டு கிடக்காங்க, இங்கே என்னால் பேச முடியாதுன்னு போயிடுவேன். இப்போது நீங்கள் நான் பேசுவேன்னு ஒரு சிலராவது எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஏன்னா பெருசாக படங்கடம்லாம் போட்டாங்க. நான் எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கேன், நிறைய மீட்டிங் 20-25 வருஷத்தில் பேசியிருக்கேன். என் படத்தை இவ்வளவு அழகான ஒரு பென்சில் டிராயிங்காக வரைஞ்சி நினைவு பரிசாக கொடுத்தது இங்கே தான். எனக்கு ரொம்ப நிறைவு. ஒரு பக்கம் இங்கே ஸ்ரீரங்கத்துக்கு வர்றது, நான் அடிக்கடி வர்றது உண்டு. எனக்கு என்னவோ ரங்கநாதரை பார்க்குறதுல அவ்வளவு ஆர்வம். அவரை தரிசனம் பண்ணால் அந்த ஆண்டு நல்லா இருக்கும்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. எப்பவுமே திருச்சிக்கு வந்து ஒரு 1 hour கிடைச்சா ஓடியாந்துருவேன் இங்கே. ஏன்னா இது மிகப்பெரிய தலம். பூர்வ ஜென்மம் புண்ணியம் இருந்தால் தான் ரங்கநாதரை போய் தரிசிக்க முடியும், பக்கத்தில் போக முடியாது யாரும்.